வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்ஸில் வாழ்கின்ற ஒரு நண்பர் ஒருவரால் அனுப்பப்பட்ட பகிர்வு தான் இந்த பகிர்வு. தன்னுடைய நண்பருக்கு இடம்பெறுகின்ற துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக பகிர்ந்திருக்கிறாரு. யாராலேன்னு சொன்னால் அவருடைய மனைவியால். என்ன துன்புறுத்தல்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அடங்காப்பிடாரி மனைவியை திருமணம் முடித்துவிட்டு தன்னுடைய நண்பர் இன்று கவலையோடு வேதனையோடு திரிவதை மட்டுமில்லாமல் யாரிடமும் இதை சொல்ல முடியாமல் இருப்பதாக குறிப்பிட்ட நண்பர் என்னிடம் பயந்திருக்கிறாரு. சகோதரா, இதை பயந்து விடுங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசி அழைப்படுத்தி சொல்லியிருந்தார். உண்மையில இப்படியான பகிர்வுகளை பகிரும் பொழுது வேதனையாகவும் இருக்கிறது. ஆனால் இதை பகிராமல் விட்டால் இது இந்த சமுதாயத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். பேர் விவரங்களை மறைக்கிறேன், பெயர் விவரங்களை அவர் பதிந்த பிரச்சனைகள்னு சொன்னவர். ஆனால் நான் பகிர விரும்பலை. இந்த சம்பவம் பிரான்ஸ் தான் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்று பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களுடைய பேர் விவரங்கள் இல்லாமல் பகிர்ந்து விடுறேன். 00 33 7 51 51 25 10 இது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய குரல் பதிவாக அனுப்புங்க. ப்ளீஸ் பண்ணி நான் தொடர்ச்சியாக நான் சொல்கிறது குரல் பதிவாக அனுப்புங்க. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களோட தொடர்பு கொண்டு நான் கழிச்சிட்டு நான் பகிர்றேன். என்னென்னு சொன்னால் நான் வேலையில் இருக்கிற நேரங்கள் நீங்கள் தொலைபேசி அழைப்ப அடிச்சிங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டேன். கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணுங்கன்னான்றீங்க. என்னால் அடித்து கதைக்க முடியாது. வேலையில் இருக்கிறது வேலைப்பழு. அதை தாண்டி தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு குரல் பதிவாக போடுங்க. நான் கேட்டுட்டு நான் திருப்பி உங்களோட கால் பண்ணி பேசுகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் ஒருவர் தன்னுடைய நண்பனுக்கு மனைவியால் இடம்பெறுகின்ற துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக என்னோட பகிர்ந்தது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட சகோதரர் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனவிரக்திக்கு ஆளாகி தனிமையில் போயிருக்கிறது. தன்னுடைய பாட்டில் பேசுகிறது, தங்களுடைய நண்பர்களோடு யாரோடும் பேசுவதில்லை. இப்படி நிறைய விடயங்கள் பகிர்ந்திருந்தார். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பிட்ட சகோதரன் எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சகோதரன். அவர் இங்கே 2006 காலப்பகுதிகளில் வந்ததாக சொல்லப்படுறது. அவருடைய 20வது வயதில் இங்கே வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமாக தன்னுடைய குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெற்றோர் திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது காதல் கசிந்துருகி அதுக்கப்புறம் திருமணமாகி இந்தியாவில் போய் திருமணம் முடிச்சுக்காரு. திருமணம் முடிச்சு அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட சகோதரர் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு. ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட வாழ்க்கை எல்லா பெண்களுமே சொல்வது போல் இவருக்கும் பார்த்திங்கன்னா உங்களை கண்கலங்காமல் என்னுடைய முதல் பிள்ளையாக அப்படியான அந்த அன்பான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அந்த ஆணை அல்ல அந்த சகோதரனை பேசி மயக்கி வச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இந்த சந்தோஷமான வாழ்க்கையின் விளைவாக இவர்களுக்கு 2 குழந்தைகள் கிடைச்சிருக்கிறது. 2 குழந்தைகளும் பார்த்திங்கன்னா துடிப்பான குழந்தைகள், படிக்கக்கூடியவர்கள், நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளர்க்கின்ற பொழுது இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் இந்த குறிப்பிட்ட சகோதரர் குடும்ப சுமை காரணமாக ஓட வேண்டிய ஓட்டம் காரணமாக வேலைப்பழு, காலையிலேருந்து இரவு வரையும் வேலை, அதுக்கப்புறம் வீடு, விடுமுறை தினங்களில் குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. தங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறிப்பிட்ட சகோதரர் வெறுக்க தொடங்கிவிட்டார். தாங்கள் எல்லாருமே ஒரே ரூமில், அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற ஆக்கள் ரூமில் ரூம்மேட்டாக இருக்க விரும்புகிறல. எல்லாருமே தனியாக ஒரு ரூம், தனியாக வீடு, தனி ரூம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2006 முற்பட்டாக்கள் அல்லது 2009 முற்பட்டாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டாரமாக இருப்பார்கள். அதாவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. என்ன இன்றைக்கும் கேட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் நான் அந்த ரூம் வாழ்க்கையில் வாழ்ந்த நண்பர்களோடு இன்றைக்கும் தொடர்பு இருக்கிறேன். அதை நினச்சி பார்த்தா அதே மாதிரி சந்தோஷம் வேறு என்றைக்குமே இருக்காது. நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையேண்டா அப்படி ஒரு சந்தோஷம். அந்த நண்பர்கள் வட்டம் அப்படின்னு சொல்லி லேட்கோல் பாய்ப்பவங்க இருப்பாங்க, நல்ல யோகா பேசுவாங்க இருப்பாங்க. இரவாக இருந்தாங்க கார்ட்ஸ் விளையாடுவோம், இரவாக கேரம்போர்ட் விளையாடுவோம். ஒரு நண்பன் வரலைன்னு சொன்னால் கால் பண்ணி அவனுக்காக காத்துட்ருப்போம் சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும். ஒருத்தனுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வேலை தேடுவார்கள். அந்த ஒரு ரூமில் 10 பேர் இருந்தோம்னு சொன்னால் அந்த ரூமில் விசா இருப்பான் இல்லாத இருப்பான், எல்லாருமே சேர்ந்து வேலை தேடி கொடுத்து எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். ஒருத்தனுக்கு கஷ்டம்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கிவிட யோசிப்போம். அப்படியானா இப்போ இல்லை. அப்படி இருந்த நண்பர் ஒருவர் தான் இந்த விஷயம். அப்படி தங்களோட நெருக்கமாக இருந்த நண்பன் இன்றைக்கு விலகி நிற்கிறார் அப்படின்ற பொழுது தங்களுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
எதேச்சியாக வந்து இவர் லாஷப்பல்ல கண்டிருக்கிறார் அந்த சகோதரரை. கண்ட பொழுது என்ன மச்சான் என்று சொன்ன பொழுது இவரை கண்டுகொள்ளாமல் அவர் போயிருக்கிறாரு. கையில் பிடிச்சிடுது, என்ன பிரச்சனை உனக்கும் எனக்கும், வா 5 நிமிஷம் கதைப்போம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை மச்சான் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அலுவலாக வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த சுவாதீனம் உள்ளவர்கள் மாதிரி போய் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டி கொண்டு போயிட்டு லாஷப்பல்ல இருக்கின்ற ஒரு உணவகத்தில் வச்சு அவருக்கு வந்து டீ வேண்டி கொடுத்து காய்ச்சிருக்கிறார். காய்ச்ச பொழுது அவர் சொன்ன விஷயம், எனக்கு மனைவியால் நிம்மதி இல்லை, எந்த நேரமும் நச்சரிப்பு, துன்புறுத்தல், சில நேரங்களில் தனக்கு கை நீட்டுறது, அடிக்கிறது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னால் தகாத வார்த்தைகளால் பேசுகிறது, பிள்ளைகளுக்கு முன்னால் என்னை வந்து அசிங்கப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு முன்னால் வந்து தன்னை வந்து மட்டம் தட்டி கதைக்கிறது, இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடப்பது மட்டும் இல்லாமல் தொலைபேசி அழைப்புகள் எடுத்து தன்னுடைய சகோதரங்களோடு கூட எனக்கு முன்னாலேயே வந்து என்னை தரக்குறைவாக பேசுகிறது, என்னுடைய வேலைகளை தரக்குறைவாக பேசுவது, தான் படித்தவர் அப்படின்னு சொல்லி தன்னை தரம் உயர்த்தி பார்க்கறது, தரம் உயர்த்தி கதைக்கிறது, என்னை வந்து தரம் தாழ்த்தி எல்லாரோடும் சொல்கின்ற பொழுது எனக்கு அதனால் மனம் விட்டு போய்விட்டது. இதனால் தொடர்ச்சியாக ஏதாவது நான் வீட்டை கதைக்கின்ற பொழுது பிரச்சனை ஆகிறது, பிரச்சனை வன்முறை ஆகிறது, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாலேயே எனக்கு கை நீட்டுகின்ற சம்பவம் இடம்பெறுகிறது, அதனால் நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய நண்பரிடம் மனம் விட்டு கண்ணீரோடு கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரர் அந்த உணவகத்திலிருந்து வெளியில் கூட்டிக் கொண்டு வந்துட்டான்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட உணவகத்தில் தமிழர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது இவன் அழுதுடுவானோ அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்து லாச்சப்பலினுடைய வெளிப்பகுதியில் வச்சு மிகுதி விஷயங்களை கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் தனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது குறிப்பிட்ட மனைவி இப்பொழுது வந்து வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகளை எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, தன்னோடு பிள்ளைகள் வந்து பாசமாக இருப்பதில்லை, தான் பிள்ளைகளுடைய பாசம் மனைவியுடைய பாசத்துக்காக ஏங்கி இருப்பதாக குறிப்பிட்ட சகோதரர் சொன்னதாக இந்த நண்பர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தொலைபேசிகளில் நான் யார் யாரோடு எப்பப்போ எங்கெங்கே கதைக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் பேசுகிறேன் மற்றவர்களோடு அப்படின்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணுறது, எப்படி வந்து தன்னை வந்து இந்த நேரமும் துன்புறுத்துறது, அது மட்டும் இல்லாமல் வார்த்தை பிரயோகங்கள், நான் தான் இருக்கிற கட்டட தொகுதியில் வந்து கேட்டால் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய வீட்டில் தான் எவ்வளோ அமைதியாக இருப்பதாகவும், தன்னுடைய மனைவியினுடைய சத்தம் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும், இதனால் தான் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட சகோதரர் சொன்னதாக இந்த சகோதரர் சொல்கிறாரு. அதனால் தனக்கு வந்து யாரிடமும் மனம் விட்டு பேசவோ தன்னுடைய கவலைகளை சொல்கிறதுக்கோ வந்து தன்னால் முடியலை. ஏனென்று சொன்னால், நான் யாரோடையோ அதை சொல்லி யாரோடையோ அதை கதைச்சிட்டா என்னுடைய தொலைபேசி அழைப்பை வந்து தொலைபேசியை பார்த்து விட்டு அதுக்கப்புறமாக வீட்டில் மீண்டும் இன்னொரு பூகம்பம் வருகிறது. அதனால் நான் யாரோடையும் கதைக்க விரும்பமில்லை, என்னுடைய பாட்டில் ஒதுங்கி போயிடுறேன். வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக என்னால் எது செய்ய இயலுமோ அதை மட்டும் நான் செஞ்சு கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் கூட என்னை வந்து ஒரு தந்தையாக மதிக்கிறதில்லை. இதை வந்து இந்த தாயார் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலை. தான் கல்யாணம் கட்டுகின்ற பொழுது தன்னுடைய மனைவி தன்னோட அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாள் அப்படின்னு சொல்லித்தான் நான் திருமணம் முடித்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கண்ணீரோடு போகிறது, யாரிடமும் சொல்ல முடியலை. இப்போ வெளியிடங்களிலும் போய் இருந்து தனிமையில் இருந்து அளவும் முடியலை. வீட்டில் இருந்தால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. என்னுடைய பாட்டில் வேலைக்கு போகிறேன், வேலையை விட்டு வாரேன், அதுக்கப்புறமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நான் செய்கிறேன். அதுக்கு அடிப்படை காரணமாக இந்த நண்பர் ஒரு விஷயத்தை வந்து என்னோட பயந்தார். இவர் தன்னுடைய மனைவி தன்னை விட படித்த மனைவியாக இருக்க வேண்டும்னு சொல்லி திருமணம் முடித்தது தான் இவருடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் எனக்கு தகவல் தந்த நண்பர் சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னால், அவர் குறிப்பிட்ட தன்னுடைய நண்பர் வந்து ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கிறாரு, பெருசாக படிக்கலை, குடும்ப வறுமை, வெளிநாட்டுக்கு வந்துட்டார், இங்கே வந்த காலத்திலேருந்து வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய மனைவியை இங்கே கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் மனைவியை இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய மொழியை படிப்பித்து இந்த நாட்டினுடைய நேஷனாலிட்டி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு படிப்புகள் பிள்ளைகளுடைய அத்தனை தேவைகளையும் பார்த்து பூர்த்தி செய்து கொடுத்த இந்த ஆணை வந்து இன்றைக்கு தங்களுடைய தேவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண் வந்து அடங்காப்பிடாரித்தனமாக நடக்கிறது அல்லது வந்து அநாகரிகமாக நடக்கிறது. இதுக்கெல்லாமே வந்து என்ன பேருன்னு சொல்லி தெரியவில்லை. தன்னுடைய உறவினர் தன்னுடைய நண்பர்களோடு கதைக்கின்ற பொழுது தேனொழுக பேசுகின்ற அந்த பெண்மணி, அந்த மனைவி கணவரை கண்டால் மட்டும் விரக்தியோட பேசுகிறது, அந்த கணவனோட சண்டை பிடிக்கிறது அல்லது கணவனிடம் அந்த தகாத வார்த்தைகளில் பேசுறது, இப்படியான விஷயங்களால் குறிப்பிட்ட சகோதரர் மனம் நொந்து போய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இதில் இன்னும்
சொல்லப்போனால் சண்டை பிடிக்கிற நாட்களில் வந்து குறிப்பிட்ட கணவருக்கு வந்து குறிப்பிட்ட பெண் மனைவி உணவு கூட வீட்டை வைப்பதில்லை, தானே சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு சட்டிமானியை கழுவி வச்சுட்டு போயிடுவார். இவர் நிறைய நாட்கள் நிறைய இரவுகள் பட்டினியோடு படுக்கையில் படுத்ததாக சொல்கிறாரு. இதுக்கு மீறி தொடர்ச்சியாக என்னால் இந்த விஷயங்களை என்னால் பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய மனசுமிடம் தரதில்லை. அதனால் இவ்வளோத்தோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட பெண்ணை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுடைய மனைவி உங்களை காப்பாற்றி உங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் இப்படி இடம்பெறுகின்ற பொழுது ஒரு ஆணாக உடைஞ்சி போகிறது அப்படின்றது உண்மையில் கஷ்டமான விஷயம் உண்டு. அவருக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, தாய் சௌரங்களோட பேச முடியல, உறவுகளோட பேச முடியல, நண்பர்களோட பேச முடியல, எந்த நேரம் நச்சரிப்பு அப்படின்ற பொழுது அவர் மனம் விரக்தியை நாடுகிறது. இதனால் தான் பல உயிரிழப்புகள் உயிர் வாய்ப்புகள் வந்து இடம்பெறுகிறது அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை உங்களை எல்லாருக்குமே தெரியும் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி இந்த சௌரர்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இந்த குறிப்பிட்ட நண்பர் தன் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்படுக்காமல் அவருடைய வேலையிடங்களுக்கு கிட்ட போயிட்டு அவரை கூப்பிட்டு தனியாக வச்சு பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல விஷயம் நண்பா. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பெண்மணி இந்த வீடியோ பார்க்காமலும் போகலாம். உங்களால் முடிஞ்ச நல்ல அறிவுரைகள் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.